Hey guys, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஹெல்த்தியா வாழலாம். இன்னைக்கு நம்ம மைதா மாவு இல்லாம ஒயிட் சுகர் இல்லாம ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு பாத்தீங்கன்னா 1 கப் கோதுமை மாவு நான் எடுத்திருக்கேன். இந்த கோதுமை மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு இதுக்கு ரொம்ப முக்கியம். கரெக்டான அளவு சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமா இதுல சீரகம் 1 டீஸ்பூன் அளவு இதுல நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ உருக்கி வச்சிருக்க நெய் ஒரு 5 ல இருந்து 6 டேபிள் ஸ்பூன் இதுல சேர்த்திக்கோங்க. உங்ககிட்ட நெய் இல்லை அப்படின்னா சூடான எண்ணெய் கூட நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். நான் நார்மல் வாட்டர் தான் சேர்த்திருக்கேன். நீங்க சூடான தண்ணி கூட வேணும்னா இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 10 நிமிஷம் இந்த மாவை நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு இது எடுக்கலாம். 10 மினிட்ஸ் கழிச்சு இப்போ இந்த மாவை சப்பாத்தி மாவு நம்ம எப்படி யூஸ்வலா தேய்ப்போமோ அதே போல இதை தேய்க்கணும். ஆனா இதோட திக்னஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி நீங்க தேய்ச்சிக்கணும். அதாவது கொஞ்சம் மந்தமா நீங்க தேய்ச்சிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும் அதோட திக்னஸ். இப்போ இதை நம்ம தேவையான ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். நீங்க ஸ்கொயராவும் கட் பண்ணலாம், இல்ல நீங்க ஏதாவது ஒரு மூடி இருந்துச்சு அப்படின்னா ரவுண்ட் ரவுண்டாவும் நீங்க இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே போல எல்லாத்தையும் நீங்க கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க பாத்தியா, இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். உப்பு கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு ஃபைனலா நீங்க மாவு பிணையும் போது செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இது நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், குறைவான பொருட்களை வச்சு சீக்கிரமா ஈவினிங் நம்ம செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஆரோக்கியமா கோதுமை மாவை வச்சு இது மாதிரி உங்க கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க. நம்ம ஒயிட் சுகரோ மைதாவோ எதுவுமே இதுக்கு யூஸ் பண்ணாம நம்ம செஞ்சிருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா கண்டிப்பா ஹெல்த்தியா வாழலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க.